அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று நந்த சப்தமி. இந்த நந்த சப்தமி என்று நாம் கோ பூஜை செய்தால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த கோ பூஜையை வீட்டிலேயோ அல்லது கோசாலையிலேயோ இந்த பூஜையை மிக எளிய முறையில் செய்து நாம் அற்புதமான பலன்களை பெறலாம். இவ்வாறு கோ பூஜை இன்று செய்ய முடியாதவர்கள் பூஜை செய்த அனைத்து பலன்களையும் பெறுவதற்கு இன்று 3 முறை இந்த மந்திரத்தை உச்சரித்தால் பூஜை செய்த அனைத்து பலன்களுமே உங்களுக்கு கிடைக்கும். எந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்பதையும் கோ பூஜை செய்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோ என்றால் உலகம். உலகில் உள்ள சகல ஜீவன்களுக்கும் தன் பாலை கொடுக்கும் தாய் போல விளங்குவதால் பசுவை கோமாதா என்கிறோம். பகவான் பிரம்மா தனது சிருஷ்டியில் உலகம் உய்ய முதலில் பசுவை படைத்து அதன் உடலில் 14 உலகையும் 30 முக்கோடி தேவர்களையும் இருக்கச் செய்தார். அதில் முதலில் வந்தவர்களான தர்மராஜனையும் காலதேவனையும் முகத்தில் இருக்க செய்தார். மற்றவர்கள் உடலெங்கும் குடியேற செய்தார். இதில் கங்கையும் மகாலட்சுமி இருவரும் தாமதமாக வந்தார்கள். இதனால் மகாலட்சுமிக்கும் கங்கைக்கும் பசுவின் உடலில் இருக்க இடம் இல்லை என்கிறது தேவி பாகவதம். கோமாதாவின் உடலில் இடம்பெற லட்சுமியும் கங்கையும் மிகவும் வேண்டினார்கள். எங்கேயாவது இருக்க ஓரிடம் கொடுத்தால் போதும் என்றனர். கோமாதாவும் உடலிலிருந்து வரும் சாணம் கோமூத்திரம் இரண்டும் யாருக்கும் சொந்தமாகவில்லை. நீங்கள் விரும்பினால் அதில் இருக்கலாம் என்று சொல்ல லட்சுமியும் கங்கையும் மிகுந்த சந்தோஷத்துடன் அந்த இடத்தில் இருக்க சம்மதித்தார்கள். அதனால் இன்றைக்கும் பசுவின் பின்புறத்தில் லட்சுமியும் கங்கையும் இருப்பதாக சாஸ்திரம் கூறுகிறது. அதனால் பசுவின் சாணமும் கோமூத்திரமும் சகல பாவங்களையும் போக்கி லட்சுமி கடாட்சம் அடிக்கக்கூடியது என்கிறது தர்மசாஸ்திரம். பிரம்மஹத்தி தோஷம் இருப்பவர்கள் பசுவை தானமாக கொடுத்தால் அந்த தோஷம் எல்லாம் விலகும் என்று அதர்வண வேதம் சொல்கிறது. கோ பூஜை சகலவித தோஷத்தையும் நீக்கும். அதனால்தான் கோ பூஜை மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. பசுவை வழிபட்டால் எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட பலனை அடையலாம் என்கின்றன புராணங்கள். பல கோடி யாகங்கள் செய்த பலனும் 7 ஜென்மங்கள் தவம் இருந்த புண்ணியமும் ஒரே முறையில் கிடைத்துவிடும். அந்த காலத்தில் முனிவர்கள் கோ பூஜையை விரும்பி செய்தார்கள். ஆதிசங்கரர் பசுதான் இந்த உலகத்திற்கு அன்னை என்று சொல்லி அதன் பெருமையை உலகிற்கு சொல்லியிருக்கிறார். பசு நுழைந்த வீட்டில் தீய சக்திகள் அண்டாது. முன்பு அரசர்களின் ஊர்வலங்களில் பசுதான் முதலில் செல்லும். அதிகாலையில் பசுவை தரிசனம் செய்தால் எல்லா தீர்த்தங்களிலும் நீராடிய பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்யும் பொழுது கோ பூஜை செய்து பசுவும் கன்றும் வீட்டிற்குள் நுழைந்த பிறகே வீட்டினர் குடியேறுவர். இவ்வாறு செய்வதால் சகல தோஷங்களும் விலகி சகல சம்பத்தும் கிடைக்க அது வழிகாட்டும் என்பது நம்பிக்கை. பஞ்சகவ்யம், பால், தயிர், வெண்ணெய், கோமியம், சாணம் இந்த 5ம் கலந்த கலவையே சக்தி பெற்ற பஞ்சகவ்யம் என்று அழைக்கப்படுகிறது. வீட்டில் குழந்தை பிறந்து புண்ணியாக வாசனம் சடங்கு செய்யும் பொழுது பஞ்சகவ்யம் தம்பதியருக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கப்படும். இன்றும் சில கிராமத்து பெண்கள் கர்ப்பம் தரித்த 3ஆம் மாதத்திலிருந்து பஞ்சகவ்யம் சாப்பிடுகிறார்கள். பசுவின் வாலை தொட்டு கும்பிட்டாலே வந்த தடைகள் விலகும். கோவில்களில் அதிகாலை நேரம் நடைபெறும் கோ பூஜையில் கலந்து கொண்டால் சகல ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் குடிகொள்ளும். மேலும் கிரகதோஷங்கள், பாவங்கள், சாபங்கள் அகல எளிய வழிபாடு கோ பூஜைதான். கோ பூஜையை வீட்டில் செய்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். பசுமையில் உடம்பில் அனைத்து விதமான தெய்வங்களும் தேவர்களும் முனிவர்களும் நவக்கிரகங்களும் குடியிருப்பதால் கோ பூஜை செய்யும் பொழுது அனைவருடைய பரிபூரணமான அருளும் நமக்கு கிடைப்பதோடு அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தி அடைகின்றன. கோமாதா பூஜையை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். கோ பூஜையை செய்வதால் பணக்கஷ்டம் தீரும், மனப்பேரும் மழலை வரமும் கிடைக்கும். பசுவை பூஜிக்கும் இடத்தில் தீய சக்திகள் அண்டாது. முன்னோர் ஆசி சேரும்.
முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கும், மனக்குறையும் உடல் பிணிகளும் விலகும், வழக்குகளில் வெற்றி கிட்டும். சுருக்கமாகச் சொன்னால், கோமாதாவை வணங்குவதால் கிடைக்காத நற்பலன் எதுவுமே இல்லை என்று சொல்லலாம். பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்ட நந்தா, பத்திரை, சுரபி, சுசிலை, சுமனை என்னும் 5 பசுக்களின் வம்சமாகவே இன்று உலகில் உள்ள எல்லா பசுக்களும் உள்ளன என்பது புராண வரலாறு. எனவே பசுக்களில் பேதம் எதுவும் இல்லாமல் எல்லாமே வழிபடத்தக்கவைதான். ஒருவராகவோ பலர் சேர்ந்தோ இந்த பூஜையை செய்யலாம். கோயிலில் அல்லது வீட்டிலும் நடத்தலாம். பொதுவானதோர் புனித இடத்தில் பலர் கூடியும் செய்யலாம். எப்படி செய்தாலும் பலன் நிச்சயம். கன்றுடன் கூடிய பசுவிற்கு பூஜை செய்தால் பலன் கூடுதலாக கிடைக்கும். வெள்ளிக்கிழமைகள் மற்றும் பௌர்ணமி நாட்களில், குறிப்பாக இன்று நந்த சப்தமியாக இருப்பதால் இன்று பூஜை செய்வது மிகவும் நல்லது. வெள்ளிக்கிழமைகள் மற்றும் பௌர்ணமி நாட்களில் பசுவுக்கு பூஜை செய்யலாம். தொடர்ந்து 5, 7, 9, 11 வாரம் அல்லது மாதம் செய்வது நற்பலனை அதிகரித்து குடும்பத்தில் சுபிட்சம் நிலவச் செய்யும். சுபமான நேரத்தில் பூஜையை தொடங்க, பசுவை அழைத்து வரவேண்டிய நேரம் போன்றவற்றை முதல் நாளே திட்டமிட்டு கொள்ளுங்கள். குறிப்பிட்ட நேரத்தில் பசுவை பூஜை நடத்தும் இடத்திற்கு அழைத்து வரச் செய்யுங்கள். பசு பழக்கப்படும் முன் அதனை மிரட்டும் விதமாக நடந்து கொள்ளாமல், முதலில் 1-2 பழங்கள் போன்றவற்றை தந்தும் மெதுவாக தடவி கொடுத்தும் அன்பு செலுத்துங்கள். பசுவுடன் கன்றும் வந்திருந்தால் பசுவின் பார்வைப்படும் இடத்திலேயே கன்று இருக்கட்டும். அதற்கும் பழம் ஏதாவது தந்து பதட்டப்படாமல் இருக்கச் செய்யுங்கள். பிள்ளையாரை வேண்டிய பின்னர் பசுவின் மீது சிறிது பன்னீர் தெளித்து, மஞ்சள் தடவி, குங்குமப் பொட்டிட்டு அதன் நெற்றியிலும் பின்புறமும் வையுங்கள். இயன்றவரை நல்ல தரமான மஞ்சள் குங்குமத்தை பயன்படுத்துங்கள். தரமற்றதாயிருந்தால் பசுவிற்கு ஏதாவது சிரமம் வந்தால் அது உங்கள் பூஜையின் பலனை குறைத்துவிடும். பசுவின் கழுத்தில் மாலை அல்லது பூச்சரத்தினை அணிவியுங்கள். பசுவின் உடலில் புடவை அல்லது ரவிக்கை துணியினை சாத்துங்கள். பலர் சேர்ந்து செய்யும் பொழுது பொதுவாக ஒரு புடவை அல்லது ரவிக்கை துணி அணிவித்தால் போதும். முகத்துக்கு மிக நெருக்கமாக சென்று பசுவை மிரட்டாமல் சற்று தொலைவாக இருந்தபடி சாம்பிராணி, ஊதுவத்தி, தூபம், தீபம் காட்டுங்கள். பசுவின் முன்புறம் போலவே பின்புறத்திற்கும் இவற்றை காட்டுவது அவசியம். காரணம், மகாலட்சுமி கோமாதாவின் பின்புறம்தான் வாசம் செய்கிறாள். பூஜை செய்யும் பொழுது எல்லோரும் சேர்ந்து பசுவிற்கு உரிய மந்திரங்களை சொல்ல வேண்டும். பூஜை மந்திரத்தை 3 முறை உச்சரியுங்கள். மந்திரம்: சர்வ காம்துதே தேவி, சர்வதி திர்பிசேஷே சீனி, பவனே சுர்பிஷ்டேஷ்டே தேவி துப்யம் நமோஸ்துதே. சர்வ காம்துதே தேவி, சர்வதி திர்பிசேஷினி, பவனே சுர்பிஷேஷ்டே தேவி துப்யம் நமோஸ்துதே. சர்வ காம்துதே தேவி, சர்வதி திர்பிசேஷினி, பவனே சுர்பிஷ்டேஷ்டே தேவி துப்யம் நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை 3 முறை கூறி தூப தீப ஆராதனைகள் செய்யுங்கள். பின் பசுவை, கன்றுடன் இருந்தால் அதனை பசுவின் அருகே விட்டு அதனையும் சேர்த்து 3 முறை வலம் வந்து நமஸ்காரம் செய்யுங்கள். அகத்திக்கீரை, சர்க்கரை பொங்கல், பழ வகைகள் போன்றவற்றை பசுவிற்கு கொடுங்கள். பின்னர் பூஜையின் நிறைவாக நெய் தீபம் ஏற்றி ஆரத்தி எடுத்துவிட்டு மறுபடியும் பசுவை வணங்கிவிட்டு வழி அனுப்புங்கள். பசுவின் உரிமையாளருக்கு உங்களால் இயன்ற தட்சணை கொடுங்கள். அன்றைய தினம் உணவு எதுவும் உட்கொள்ளும் முன் சிறிது பஞ்சகவ்யம் எடுத்துக்கொள்ளுங்கள். முடிந்தால் இல்லம் முழுவதும் கோமியத்தை தெளியுங்கள். சகல தெய்வங்களின் ஆசியும் பரிபூரணமாக கிடைக்கும். இன்னைக்கு பூஜை செய்ய முடியாதவர்கள் இந்த மந்திரத்தை, பூஜை செய்த மந்திரத்தை 3 முறை உச்சரித்தால்
உங்களுக்கு கோ பூஜையினா பூஜை செய்த பலன்கள் முழுவதுமே கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இப்போ இந்த பதிவின் மூலமாக நந்த சப்தமி நாளான இன்று கோ பூஜையை மிக எளிய முறையில் செய்வதை பற்றியும், கோ பூஜை செய்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றியும் நாம் தெரிந்து கொண்டோம். அதனால் இன்றைக்கி தவறாமல் இந்த மந்திரத்தை உச்சரித்து அனைவரும் கோ பூஜை செய்த பலனை பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.